இன்றைக்கு சட்டமன்றத்தில் நேரமில்லா நேரத்தில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டும் என்று கேட்ட பொழுது அதற்கு ஆரம்பத்திலே மறுத்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு நாங்கள் எடுத்துக்கொள்வதாக சொல்லி அதன்படி முதலில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசினார்கள். அவர்கள் பேசி முடித்தவுடன் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்று கருதினால் திராவிட முன்னேற்றக் கழகம் வெளிநடப்பு செய்தது, புறக்கணித்தது. அதற்கு பிறகு எங்களுடைய கருத்தை நாங்கள் எடுத்து வைத்தோம். அவர்களிடம் பல கேள்விகளை எழுப்பினோம் அரசிடம். அதற்குரிய பதிலை நாங்கள் எதிர்பார்த்தோம் அவர்களிடம். எந்த பதிலும் சரியாக வரவில்லை. முதல் முக்கியமான கேள்வி என்பது துப்பாக்கி சூடு நடத்தியது சரியா தவறா? அதற்குரிய காரணத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். சரி என்றால் நீங்கள் எவ்வாறு அவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்கி இருக்கிறீர்கள்? இது எந்த விதத்திலே நியாயம் என்பதை நீங்கள் விளக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டதற்கு அவர்கள் அதற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்குரிய பதிலை சொல்லவே இல்லை. அடிபட்ட மக்கள் எத்தனை என்று கேட்டால், காயப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்றால் அதற்கும் அரசிடம் இப்பொழுது சரியான கணக்கு இல்லை. இறந்தவர்கள் 13 அதற்கு மேலேயா இருக்கிறார்களா என்பதை கேட்டதற்கும் அவர்களிடம் பதில் இல்லை. நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இழப்பீட்டு தொகையை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும். இங்கே நீங்கள் விசாரித்தால் இந்த வழக்கு சரியாக நடைபெறாது, சிபிஐ வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். இதற்கு அரசு நேரடியாக எங்களுக்கு பதில் சொல்வதாக முதலமைச்சர் அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்று கவனித்தோம். சம்பந்தமே இல்லாமல் இதற்கு முன்பாக என்ன நடந்தது என்பதை உதாரணம் காட்ட ஆரம்பித்தார். கடைசி வரையிலும் அவர் முன் உதாரணத்தை சொல்லிக்கொண்டு அந்த வருஷத்திலே 4 பேர் இறந்தார்கள், இந்த வருஷத்திலே 2 பேர் இறந்தார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது நடந்ததற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இதற்கு என்ன சொல்லுகிறீர்கள் என்றால் அதற்கு அவரிடம் நேரடியாக இருந்து பதில் வரவில்லை. திராவிட முன்னேற்றக் கழக அரசின் போது காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியிலே இருக்கும் பொழுது அங்கே தவறு நடந்தது, இங்கே தவறு நடந்தது என்று தன் மீது இருக்கக்கூடிய தவறுகளை மறைப்பதற்கு அவர் முயற்சிக்கிறார். இதைத்தான் இந்த அரசு செய்கிறது. இந்த அரசிடம் இருந்து எந்த நல்ல காரியத்தையும் எதிர்பார்க்க முடியாத நிலை இருக்கிறது. அதனால் நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அவரை கேட்டோம். நீங்கள் எல்லா தகுதிகளும் இழந்து விட்டீர்கள், உடனடியாக நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னோம். அதற்கும் அவர் பதில் கூறவில்லை. இதுதான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சி. எனவே நாங்கள் சரியான பதிலும் பெற முடியவில்லை. அவர்களுடைய அக்கிரமங்கள் அதிகமாக இருப்பதால் சட்டமன்றத்தை புறக்கணித்து நாங்கள் இன்றைய தினம் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இன்று நாங்கள் வெளிநடப்பு செய்வதற்கு முன்பு ஏறத்தாழ 1.5 மணி நேரம் முதலமைச்சர் அவர்கள் திமுக ஆட்சியில் நடந்ததென்ன, காங்கிரஸ் அரசாங்கம் என்ன செய்தது என்பதெல்லாம் குற்றச்சாட்டுகளாகவே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை. அங்கே மைக்கு எங்களுக்கு தராமல் துண்டிக்கப்பட்டது. ஆனாலும் நான் கேட்டேன், 1993 காங்கிரஸ் ஆட்சி மகாராஷ்டிராவிலே இருக்கின்ற நேரத்தில் இதே ஸ்டெர்லைட் ஆலை அங்கே போய் முதலில் அவர்கள் ஆணையை பெற்று கட்டடம் கட்டுவதற்கு முன்பே அங்கே மகாராஷ்டிரா காங்கிரஸ் அரசாங்கம் அவர்கள் வெளியே அனுப்பியது. அங்கே இருந்து கோவா போனார்கள். அங்கே இருந்தும்
வெளியேற்றப்பட்டார்கள். அதன் பின்பு எப்படி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தூத்துக்குடியில் இந்த தொழிற்சாலை அமைப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள்? ஆரம்பத்திலேயே அந்த விஷச்செடியை கிள்ளி எறிந்திருந்தால் இந்த நிகழ்ச்சி நடைபெறாது என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு மேல் எங்களுக்கு அனுமதி தரவில்லை.